ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ராமானுஜம் செகண்டமில இருந்து நான் உங்கள் கணக்குவாதி சந்தோஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்சியேஷன் தான் பார்க்க போறோம். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, ஒரே ஃபங்க்ஷன்ல எக்ஸ் ஒய் சேர்ந்து வரும். அதுல இருந்து நீங்க டிவைபிடிஎக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். வாங்க சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் plus y square is equal to 100. இப்போ இதுல இருந்து dy by dx கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணா டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 2x பிளஸ் இங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க, இந்த xy uv மெத்தட்ல என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணணும். சோ x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 into v அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க y பிளஸ் y டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? y dash. y dash னா என்னது? dy by dx into u அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. செகண்ட் நம்மோட டிஃபரன்ஷியேஷன் ஓவர். y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 2y into இன்னும் முடியல, y டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? y dash is equal to 0. ஓகே, இப்போ பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. 2x plus y plus y dash x plus 2y into y dash is equal to 0. ரைட் சைட்லயே 0 போட்டுருங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட், அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 100 வந்து என்னது? 0. y dash டேர்ம் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. ரிமைனிங் டேர்ம் அந்த சைடு புஷ் பண்ணுங்க. y dash x plus 2y into y dash is equal to minus 2x minus y. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்ம்ல இருந்து y dash நான் காமனா எடுக்க போறேன். எடுத்தனா என்ன வரும்? x plus 2y வரும். ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம்ல இருந்து மைனஸ் காமனா எடுக்க போறேன். மைனஸ் ஆஃப் 2x plus y. அப்போ y dash is equal to என்ன வரும்? மைனஸ் ஆஃப் 2x plus y divided by x plus 2y. இங்க y dash தான் என்னது? dy by dx. அதை நீங்க மறக்க கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் பார்ப்போம் வாங்க. செகண்ட் சம்ல கொஸ்டின்லயே கொடுத்துட்டான். என்னன்னு? x root 1 plus y plus y root 1 plus x 0ன்னு கொஸ்டின்லயே அவன் டிஃபைன் பண்ணிட்டான். இது வந்து என்ன ஃபங்க்ஷன்? இந்த எல்லா சம்முமே இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷனுக்குள்ள வரும். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். அப்ப நான் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ் ஒய்யும் சேர்ந்து வரும். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ் ஒய்யும் சேர்ந்து வரும். ஸோ எக்ஸ் ரூட் 1 பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் ரூட் 1 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த பிளஸ் ஒய் ரூட் 1 பிளஸ் எக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போங்க. எக்ஸ் ரூட் 1 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, இதை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போனீங்கன்னா என்ன வரும்? மைனஸ் ஒய் ரூட் 1 பிளஸ் எக்ஸ். ஆக்சுவலா டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது ரூட்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இப்போ இந்த ரூட்டை கேன்சல் பண்ண என்ன பண்ணணும்? ரெண்டு சைடுமே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போறேன். அப்போ என்ன வரும்னா எக்ஸ் ரூட் 1 பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ரூட் 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போறேன்? எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர். இந்த ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ 1 பிளஸ் ஒய். மைனஸ் ஒய் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? ஒய் ஸ்கொயர். இந்த ரூட் இதுவும் கேன்சல் ஆனா என்ன வரும்? 1 பிளஸ் எக்ஸ். இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பிராக்கெட்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஒய் வந்து என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் இன்டு 1 என்னது? ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் என்னது? ஒய் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ இந்த ரெண்டு டேர்மே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதை ஒரு டேர்மா ரெகக்னைஸ் பண்றேன். பிளஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இந்த பக்கத்துல வந்தா என்ன வரும்? மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரை ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி லாஜிக் அப்ளை பண்ண போறேன். அப்ப என்ன வரும்? x plus y into x minus y plus
இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் என்ன காமனா எடுக்கலாம், xy காமனா எடுக்கலாம். xy காமனா எடுத்தனா x minus y is equal to 0 அப்படின்னு வரும். இப்ப கேர்ஃபுல்லா கவனிங்க, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம், இந்த ரெண்டு டேர்ம்லயும் காமனா என்ன எடுக்கலாம், x minus y காமனா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து x minus y போயிடுச்சுன்னா அப்ப என்ன வரும், x plus y. செகண்ட் டேர்ம்ல இருந்து x minus y காமனா எடுத்துட்டா எனக்கு என்ன வரும், xy is equal to 0. இப்போ இந்த டேர்ம் மட்டும் தனியா 0க்கு ஈக்குவேட் பண்றேன். x plus y plus xy is equal to 0. இந்த x இந்த சைடு புஷ் பண்ணிடுங்க. y plus xy is equal to minus x. இப்போ y காமனா எடுத்தனா என்ன வரும், y of 1 plus x is equal to minus x. அப்போ y is equal to என்ன வரும், minus x by 1 plus x. ஆக்சுவலா நான் என்ன கண்டுபிடிக்கணும், dy by dx கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபார்மேட்ல இருந்தா இன்ன ரூல் அப்ளை பண்ணுவீங்க, கோஷியன்ட் ரூல் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ dy by dx is equal to மேல இருக்க டேர்ம் அப்படியே u ன்னு எடுத்துக்கோங்க, கீழே இருக்க டேர்ம் v ன்னு எடுத்துக்கோங்க. மைனஸ் எக்ஸை எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 1 இன்டூ v அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, 1 பிளஸ் எக்ஸ் மைனஸ் vல 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 இன்டூ u அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, minus x divided by 1 plus x the whole square. அப்ப என்ன வரும், dy by dx is equal to minus 1 minus x, minus into minus இங்க என்ன வரும், plus x divided by 1 plus x the whole square. அப்போ plus x minus x cancel ஆகி எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், dy by dx is equal to minus 1 by 1 plus x the whole square. இதுதான் என்னது செகண்ட் சம்மோட ஆன்சர். இந்த 4 கொஸ்டின்ல செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் சிபிஎஸ்சில கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் சம் உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்ப தேர்ட் சம் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. தேர்ட் சம், so cos y is equal to x cos of a plus y. cos y is equal to என்ன வரும், x cos of a plus y. ஆக்சுவலா நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும், dy by dx கண்டுபிடிக்கணும். ஆனா இதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னா x is equal to cos y divided by கீழே எடுத்துருவாங்க, cos of a plus y. இப்போ dx by dy பண்ண போறேன். அப்போ மேல இருக்கிறது u, கீழே இருக்கிறது cos y டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், minus sin y into u அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, cos of a plus y minus cos of a plus y டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், minus sin of a plus y into u அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, cos y divided by cos square of a plus y. இப்போ கேர்ஃபுல்லா கவனிங்க, இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ அந்த டேர்ம் நான் ஃப்ரண்ட்ல கொண்டு வரேன். அப்போ sin of a plus y cos y, இந்த டேர்ம் ரெண்டாவது டேர்மா எடுத்துட்டு போறேன். அதாவது cos of a plus y sin y divided by cos square of a plus y. இப்போ இது பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி தெரியணும், sin a cos b minus cos a sin b. என்ன ஃபார்முலா அது, sin of a minus b ஓட ஃபார்முலா. so sin of a plus y minus y divided by cos square of a plus y. plus y minus y cancel ஆயிடும். ஆக்சுவலா நான் இங்க என்ன கண்டுபிடிக்கணும், dy by dx கண்டுபிடிக்கணும். ஆனா நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், dx by dy. அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க, dy by dx is equal to cos square of a plus y by sin a. இதுதான் தேர்ட் சம் உடைய ஆன்சர். நாலாவது சம் நான் உங்களுக்கு ஹோம்வொர்க்கா அசைன் பண்றேன். நாலாவது சம் சால்வ் பண்ணிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க.
மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.